Hi guys, welcome back to our channel Chennai Telepone. It's me Shravanti. Clogged pores, forehead shine, nose கிட்ட pimples, cheeks கிட்ட pimples இது எல்லாமே வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல. இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உடைய ஃபீலிங் வந்து தெரியும். ஸோ இனிமே வந்து நீங்கள் இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஆயிலி ஸ்கின்க்கு பாய் பாய் சொல்லிடலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயிலி ஸ்கின்க்கு பாய் பாய் சொல்கிற டிப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளே மாஸ்க். யூஸ் கிளே மாஸ்க். ஸோ கிளே மாஸ்க்ன்றது வந்து ஸோ ஒரு மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில்ஸ் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம எக்ஸசிவாக வந்து ஆயில் இருக்கிற ஏரியாவில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மெயின் ஃபோர்ஹெட், நோஸ், சின் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் இந்த கிளே மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப ஆயிலியாக ஷைனிங்காக ஃபீலிங் வந்து இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ளோட் அவே எக்ஸஸ் ஆயில். ப்ளோட்டிங் பேப்பர்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படின்னா இந்த பேப்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸஸ் ஆயில் இருக்கிற இடத்துல வந்து அப்படியே டேப் பண்ணிங்கன்னா அது வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் போகும்போது நமக்கு ஆயில் எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்ற போது நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டே போகலாம். இந்த ப்ளோட்டிங் பேப்பர்ஸ் வந்து இது வந்து நம்ம எப்படியே அந்த பேப்பர் வச்சு இப்படியே டேப் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்து அந்த பேப்பருக்குள்ளே வந்துடும். இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் கேர் ஆகட்டும், நம்ம ஸ்கின்க்கு அப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி மேக்கப் கூட நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எக்ஸஸ் ஆயில் வந்து போகிறதுக்கு இந்த ப்ளோட்டிங் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூஸ் ஏ டோனர் வித் விச் ஹேசல். ஸோ விச் ஹேசல்ன்றது ஒரு இன்க்ரீடியண்ட். டோனர், இந்த இன்க்ரீடியண்ட் இருக்கிற டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நம்ம எக்ஸசிவாக இருக்கிற ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்கிறது விச் ஹேசல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து நம்ம எக்ஸஸ் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டோனர் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், வாட்ச் யுவர் டயட். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம ஸ்கின் வந்து பிஹேவ் பண்ணும். சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறது, ப்ராசஸ்டு ஃபுட் அண்டு சால்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே சாப்பிட்றதுனால இன்னும் நம்ம ஸ்கின் வந்து நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பதிலாக வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த பிளென்டி ஆஃப் வாட்டர் இதெல்லாமே எடுக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல வர ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகும். நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், கிளென்ஸ் வித் ஏ ரைட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாவே போதும், எல்லாமே போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ரைட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற கிளென்சர் வச்சு நம்ம கிளென்ஸ் பண்ணாதான் நம்ம ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற டர்ட், இம்ப்யூரிட்டிஸ், எக்ஸஸ் ஆயில் இதெல்லாமே போயிடும். சாலிசிலிக் ஆசிட் அண்ட் பென்சால் பெராக்சைடு இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம போர்ஸ் வந்து கிளாகாமல் இருக்கும். நெக்ஸ்ட், டோன்ட் ஸ்கிப் மாய்ஸ்சரைசர். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் ஆயிலியாக தானே இருக்குது, எதுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் இன்னும் ஆயிலி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் நம்ம ஸ்கின் வந்து எக்ஸசிவாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் லைட் வெயிட்டாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆயிலி ஸ்கின் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்ஃபோலியேட் ரெகுலர்லி. ஸோ ரெகுலராக வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க விட நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கேர் அதிகமாகவே எடுக்கணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற லைக் ரைஸ் பவுடர், அப்படியே நம்ம ஓட் மீல் பவுடர் இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஃபேஸ்க்கு வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் இது எல்லாமே, டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வெளியே வந்துடும்.
ஸோ அதனால நீங்கள் வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ. இந்த சிம்பிள் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஆயிலி ஸ்கின்க்கு பாய் பாய் சொல்லிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய், தேங்க்யூ.